Ever since we met that day, we've been hanging on the low. Cause they always talking about where we are and where we go. Everybody's trying to be on the ball and take control. But they keep forgetting that Young Kingston run the show. You don't have to fear nothing, got a plan for you and I. Find a way to breathe easy and forget about all the lies. There be all your worries, I will help you put aside. We don't have to turn around, let's find a place to hide. Baby, let's just do this. Get away, get away, get away. Before they know this. Get away, get away, get away. Speed with a purpose. Get away, get away, get away. Nobody will catch us. Get away, get away, get away. I'm on the run with my B&B. I'm on the run with my B&B. Hurry up, are you ready? Let's go, let's get rebellious. We don't care what the people say, it is our business. Tell me where you wanna go, cause the road is boundless. Anywhere as long as I'm with you, I feel no stress. No, you're the type that don't care about the money and the fame. And that's the only reason why I gamble everything. குன்று ஆலயத்தின் திரு இருதய இறைவா பக்தியுடன் வேண்டும் வரம் தந்திடுவாய். பரக்குன்று ஆலயத்தின் திரு இருதய இறைவா பக்தியுடன் வேண்டும் வரம் தந்திடுவாய். பரக்குன்று ஆலயத்தின் திரு இருதய இறைவா. முதல் திருவிழந்து வருகின்ற அன்பு பிள்ளைகளுக்காகவும் இந்த வலியை கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஜெயக்குழுக்களில் ஜிஞ்சோ ஜான், பிரிஜிட் ராடோ, ஜெரின் ஜோஸ், ஜெர்வின் சுரேஷ், தர்ஷின், ஜெகீஷ், அபினவ், ஜெகதீஷ், ஆருஷ், அபின், பெர்கிசன், தேவிராஜ், அபிஷோக், மெல்வின் பிரகாஷ், தர்ஷித், ரைஜின் ஜோ, Derek Joe, Marshall, Anya, Ajay, Anushia, Akshira, Alena, Steffi, Amisha, Faustina, Shami, Shamika, Shamita, Abila, Asmi, Abina, Alina, Ashmita, Jessica, Shirley, Joy. இதில் 31 பிள்ளைகளும் இயேசுவின் திருவுடல் இரத்தத்தை முதல்வராக பெறுவதற்காக பிள்ளைகளை விரைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. இதே வழியில் ஷிஜோ பிறந்த நாள் நன்றி வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. Viva
இவர்களது திருமண நாள் நன்றி வழியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தேவ திருமணத்தின் பெருக்காக தித்திக்கும் திருவிழா கற்கர்மை அவருடைய
இயேசுவின் பிரியமானவர்களே, குடும்ப விழாவின் 3ஆம் நாளை மிக சிறப்பாக கொண்டாடுகின்ற இந்த அருமையான வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது இனிய விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் குறிப்பாக இன்று முதல் முறையாக ஆண்டவருடைய திருவுடலையும் திருரத்தையும் உணவாக பெற்றுக்கொள்ள இருக்கின்ற அன்பு 31 பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய விழா வாழ்த்துக்களையும் இந்த நற்கருணை ஆண்டவரை இதயத்திலே தாங்கி மகிழ்ந்து தங்களுடைய வாழ்விலே ஆண்டவருடைய உடனிருப்பை என்றும் கொண்டு வாழ்வை கட்டியெழுப்ப இருக்கின்ற இவர்களுக்கான ஆசீர்வாதத்துக்குரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பித்தவர்களே, இந்த பிள்ளைகள் இந்த நாளிலே நற்கருணை விருந்திலே பங்கெடுப்பது, முதல் திருவிருந்திலே பங்கெடுப்பது இன்னும் சிறப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஞாயிறை திரு அவையானது நமக்கு இயேசுவின் தூய்மைக்கு திருவுடல் திருரத்த பெருவிழாவை சிறப்பிக்கின்றது, நற்கருணை விழாவாக சிறப்பிக்கின்றது. இந்த நாளிலே இந்த பிள்ளைகள் முதல் திருவிருந்திலே பங்கெடுத்து ஆண்டவரை தமதாக்கி மகிழ்கின்ற இந்த புனிதமான வேளையில் இவர்கள் இங்கே முன்னுரையிலே சொன்னது போல தங்களை ஆண்டவரோடு இணைத்துக் கொண்டு அருள் வாழ்வை இணைந்து சிறருடமும் தங்களுடைய வாழ்வு அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வாகவும் பிறருக்கு எப்போதும் பகிர்ந்து கொடுக்கின்ற பண்பை தமதாக்கிக் கொண்டு வாழுகின்ற, எவ்வாறு ஆண்டவர் உடலின் இரத்தத்தை நமக்காக கொடுத்து நாம் வாழ்வு கொடுத்தாரோ, அது நாம் அனைவரும் வாழ்வு அருள் புரிந்தாரோ, அதுபோன்று இந்த பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்வில் தங்களை பிறருக்காக அர்ப்பணித்து இந்த சமூகத்திற்கு அர்ப்பணித்து நன்மை செய்யவும் நல்லதை நாடவும் தங்களுடைய வாழ்வை இறைவனுடைய பாதையிலே அமைத்துக் கொள்ளவும் அவர்கள் ஆர்வத்தோடு வந்திருக்கின்ற இந்த நல்ல செயல் ஆண்டவர் என்றும் இவர்களை நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தவர்களாக இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்து மகிழ்வோம். இந்த அர்ப்பண பலியை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய குறைகள் குற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவற்றுக்காக இரண்டிடத்தில் மன்னிப்பை கேட்போம். இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும்
கொடிய பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி ஓம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவுகளை வழங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். உணவால் உயிரளித்தார் இறைவன். இறைவனின் அன்பை
அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உணவு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிடன் அவருடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. விசுவாச வாழ்வை இந்த உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய வரக்குஞ்சு இறைமக்களே, உங்களோடு சேர்ந்து இந்த முதல் திருவிருந்த திருப்பலிகளே கலந்து கொள்வதில், இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நாட்டிட்ட மகிழ்ச்சி. சில மாதங்களுக்கு முன்னால் இங்கு விழா கொண்டாடினீர்கள். அருட்தந்தை ஜேம்ஸ் கம்பருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடிய பொழுது நீங்கள் கலந்து கொண்டிருந்தேன். அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி, நீங்கள் ஆலயத்திலே இருக்கின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது எப்பொழுதுமே ஒரு பரவசம் இருக்கின்ற அனுபவமாகவே இருக்கிறார். உங்களிடம் இருக்கக்கூடிய பக்தி, அவையடக்கம், ஆலயத்திலே இருக்கின்ற ஒரு முன்மாதிரியான ஒரு பெண்ணை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அருட்தந்தை ஜோஸ் கம்பர் அங்கே இருந்து கொண்டு என்னால் உருவாக்கப்பட்ட, என்னால் பயிற்றுவிக்கப்பட்ட, என்னால் விசுவாச அனுபவத்தை பெற்றுக்கொண்ட இந்த மக்கள் நன்றாகவே இருக்கிறார்கள் என்று சொல்லி நிச்சயமாக ஆண்டவருக்கு துதி பாடிக்கொண்டே இருப்பார். இங்கே இருக்கின்ற பாட வகுப்பை பார்க்கின்ற பொழுது ஒரு மரக்கல்வி மன்றம் போல இருக்கிறாங்க. அவ்வளவு பேர் அழகா இருந்து ஒரே பொருளா பாடலை பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இளம் தலைமுறையை எப்படி உருவாக்குகிறீர்கள் என்பதை நினைத்து நிச்சயமாக மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறார். இந்த குழந்தைகள் இன்று நம்முடைய கதாநாயகிகளாக இங்கே இருப்பது உயரமான இடத்திலே சேரில் உட்கார வச்சு எல்லாருடைய கண்களும் அவர்களை படும்படியாக இவர்களை முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறோம். இவங்களை பார்க்கும்போது நமக்கு நான் எப்படி இருக்கு, எனக்கு எப்படி இருக்குன்னா, அழகாயிருக்கும் யார் இவர்கள், அழியாயிருக்கும் யார் இவர்கள், செறிந்தலைவரங்கே சொல்லி போர்க்கிடத்தில் அழகாயிருக்கும் யார் இவர்கள் அப்படின்னு மெய் சுருட்டு பாடப்படுது. அவ்வளோ அழகா இருக்கீங்க, அற்புதமா இருக்கீங்க, புதுமையோடு இருக்கீங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முதல் வாங்க போற அப்படிங்கிற பயங்கர ஆர்வத்தோடு இருக்கிறீங்க. ஒரு குழந்தைய கூட ஒரு அம்மா நன்மையிட்ட வர்றாங்கன்னா அந்த குழந்தை அப்படியே பார்க்கும், விழுங்குற மாதிரி பார்க்கும், அம்மாவுக்கு மட்டும் கொடுக்குறாங்களே அப்படின்னு பார்க்கும். சில குழந்தைங்க என்ன செய்ய தெரியுமா, கையை எடுத்து அப்படின்னு இந்த அம்மா உடனே சும்மா அப்படின்னு கை வச்சிருப்பாங்க. அந்த சின்ன வயசுலேருந்தே அது என்ன தெரியுது, எனக்கு அந்த அனுபவம் எப்போ கிடைக்கும் அப்படின்ட்டு இவ்வளவு நாளும் ஆர்வத்தோடு இருந்த உங்களை இந்த வயசுலே உங்களை சரியான பயிற்சியை கொடுத்து பக்குவத்தை கொடுத்து இந்த அனுபவத்தை பெற வைக்கிறார்கள். ஏன் இந்த வயசுலேயே கொடுக்கிறார்கள்? இங்கே இருக்கிற எல்லாருக்கும் எத்தனை வயசு இருக்கிற? 12 வயசுமா? எத்தனை? 11. உனக்கு எத்தனை வயசு? 11. உனக்கு 12. அப்போ ஒரு ஆவரேஜ் ஆகிட்டா 11 வயசு. உளவியலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் 11 வயது என்பது குழந்தைகளுக்கு கற்பனா சக்தி வளர்கின்ற வயது.
புரியுதா என்ன? அம்மா அப்பா சொல்றது கேட்டீங்க, ஏமா நீங்க அன்னைக்கு இப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க, இப்ப ஏன் இப்படி சொல்றீங்க அப்படிங்கிறது தெரியாது. இப்படி எல்லாம் யோசிப்பாங்க. யோசிக்கின்ற ஆற்றல் இப்பொழுது எட்டி இருக்கிறார். போயிட்டு வருவான், கடைக்கு போயிட்டு வருவான், போயிட்டு வருவான், பஸ்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான் என்று உங்களை நம்பிக்கையோடு, உங்களை நம்பிக்கை வைத்து ஒரு இடத்துக்கு அனுப்புவார்கள். ஒரு தீர்மானம் எடுக்க அவர்களே உங்களை அனுமதிப்பார்கள். நீங்களே செயல்படுவதற்கு உங்களை முழுதாக நம்புவார்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த அறிவாற்றல் கற்பனை சக்தியை அடைந்திருக்கிறார். உங்களால் ஒரு காரியத்தை செய்ய முடியும். நீங்களா டைட்டில் போட்டு பிடிப்பீங்க, நீங்களா உட்கார்ந்து ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க, நீங்களா இப்போ எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, நீ இப்போ விளையாட இப்போ விளையாடக்கூடாது, டிவி பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா தீர்மானிக்கின்ற வயது. எனவே இந்த வயதிலே தங்களுடைய காலிலே தங்களுடைய உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் சுயசார்போடு நிற்கின்ற ஆற்றலை பெறுகின்ற இந்த நேரத்திலே உங்களுக்குள் இருந்து ஈர்க்கின்ற ஒரு ஆற்றலை திருச்சபை முழுமையாக உணர வைக்கிறார். இதுதான் பவுலடியார் சொல்லுவது போல, வாழ்வது இனி நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசு கிறிஸ்துவே நம்முடைய மனச்சான்றுக்குள்ளே உறைந்திருக்கிறார். அப்படி நீங்க திருமுழுக்கு நேரத்தில் பெற்ற பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? நம்முடைய மனசாட்சிக்குள்ளாக இருக்கிறார். இப்ப நமக்கு திறக்கணுமா வேண்டாமா? இந்த பிள்ளை கூட பேசலாமா பேச வேண்டாமா? இப்ப மொபைலை கை வைக்கணுமா வைக்கக்கூடாதா? நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணணுமா டிசேபிள் பண்ணணுமா? எல்லாவற்றையும் செயல்படுத்துவது யார்? எங்கே இருக்கின்ற ஆண்டவருடைய ஆவியானவர். எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இன்று விழாவினுடைய மையப்பொருளாக எடுத்திருக்கின்ற அந்த புனித பிரான்சிஸ் அசிசியா, பிரான்சிஸ் அசிசியா நமக்கு கற்றுத் தருகிறார். இத்தாலி நாட்டிலே செல்வந்த குடும்பத்திலே பிறக்கிறார். அப்பா ஒரு பெரிய துணி வியாபாரி, அம்மா வசதியான குடும்பத்தில் உள்ளவங்க. அப்பா கையில நிறைய பணம், ஏன்னா அவர் தான் பேர் பெற்ற துணி வியாபாரி. வந்து நீதான் நம்பர் வியாபாரியாக இருக்க வேண்டும். தாய் 8 என்றால் குட்டி 16 என்று சொல்வார்களே, நீ அப்படி இருக்க வேண்டும். அவன் பாக்கெட்டிலே ஒரு மாதம் காசை ஒவ்வொரு வாரமும் கொடுத்து அவன் வசதியாக வளர்த்துக் கொண்டு வருகிறார். இவரும் என்ன செய்வார் என்றால் நண்பர்களை சேர்த்துக் கொண்டு அப்படி ஜாலியா சுத்தி வருவார். பார்த்துட்டு பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அது வெளியே போனார். போன இடத்துல கொஞ்சம் துணி வாங்கினாங்க. கடலாம் முற்றி வந்தார். வித்து காசை வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரன் அந்த பக்கம் தர்மம் கேட்டு வந்தார். ஐயா ஏதாவது கொடுங்க, ஏதாவது கொடுங்க. இப்ப கஸ்டமர் இருக்கிறாரு, பிச்சை எடுத்து வந்தவர் இருக்கிறாரு, யார் முக்கியம்? கஸ்டமர் கிட்ட விலை அதிகமான துணியை கொடுத்து அதிகமான துணியை வாங்குவதிலே அவர் தொழிலாக இருக்கிறார். அப்படி இவரை சட்டை செய்யவே இல்லை. இவர்கள் வந்து காசு எண்ணெய் வாங்கி கள்ளப்பட்டியை போட்டுக்கிட்டு அப்பதான் வருகிறார். இந்த ஒரு ஆள் கைக்கு ஏதோ கேட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு யோசிக்கிறார். அதுக்குள்ள பார்த்தா அவர் இது மட்டும் நின்று கேட்டாரு. அடுத்த கடைக்கு அவர்கள் வெளியே இருந்தார். உடனே அவரு கள்ளப்பட்டியில் இருந்த காசை எல்லாம் எண்ணாம் அப்படியே அள்ளி வாங்கிட்டு அந்த மனிதன் போன்ற திசையை நோக்கி ஓடுகிறார். ஓடோடி சென்று அவர் சற்று தூரம் கடந்து விட்டார். அவருக்கு போய் இந்த பையனை முடிச்சு இந்த அச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பக்கம் அந்த காசை எல்லாம் போட்டுட்டு திரும்பி வந்தார். இவர் வரும்போது அப்பா வர, அப்பா வந்தவன கள்ளப்பட்டியை பெற்றார் காலியார். அப்பாவுக்கு வந்துச்சே கோபம். என்ன காசு வாங்குற? ஒரு ஆள் வந்தாரு, இது என்ன பசியா இருக்குன்னு கேட்டாரு. அதனால நான் கொடுத்தேன். நீ உழைச்சிருந்தா உனக்கு அறிவு தெரியும், இருக்குன்னா உன்னை எடுத்து கொடுத்துருவியா அப்படின்னு சொன்னா அவருக்கு பயங்கரமா பயத்தை வந்துச்சு. ஏன்னா இல்லாத ஒருத்தருக்கு காரை கொடுத்தேன், அவன் கணக்கு பார்த்து கொடுத்துருக்கணுமோ கொஞ்சமா கொடுத்துருக்கணுமோ, நான் அப்படியெல்லாம் யோசிக்காம இருக்கீங்களா அப்படின்னு நினைக்கிறார். அப்ப கந்தசாமி கொஞ்சம் சொல்றாரு, இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னு சரி காது அப்படின்னு வர. அப்ப அப்படி யோசிக்கிறாரு, பொறுப்பு எப்படி வரும்? இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து நிறைய காசு கொடுத்து நிறைய சுதந்திரம் கொடுத்து நான் போறதை ஜெயிச்சு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு போய் நான் படையில சேர்றேன் அப்படின்னா படையில சேர்த்துக்கிறாங்க. பக்கத்து நாட்டோட போர் வருது, எல்லாம் சிறை பிடித்துக் கொண்டு ஜெயில தட்டுறாங்க.
ஒரு வருஷம் ஜெயில கிடந்தார். இடகாக்கமான உடம்பு வலியை ஏற்படுத்தினார். எப்பொழுதுமே பசி அறியாத வயிறு பசியை அறிந்தது, கொடுமையை அறிந்தது. இன்னொருவரின் கீழ் அடிமையாக இருப்பது எப்படி இருக்கும் என்பதை உணர்கிறார். ஒரு வருஷம் கழிச்சு விடுதலை அடிச்சு திருப்பி விட்டுறாங்க. வர உயிர் மட்டும் மிஞ்சி இருக்கிறார். ஏற்கனவே சிறையில் அவர் எதிர்பார்க்காத அனுபவத்திலே கொடுமை அனுபவித்ததால் அவருக்கு கூடிய காய்ச்சல் இருக்கிறது. ரொம்ப நாள் படுக்க இருக்கிறார், கஷ்டப்படுகிறார். அப்பதான் யோசிக்கிறார், ஓஹோ, மனுஷங்க இந்த உடலை வளர்த்துக்கிறதுனாலையோ, பணத்தை சேர்த்துக்கிறதுனாலையோ, அந்தத்தை உருவாக்கிக்கிறதுனாலையோ, ரொம்ப படிக்கிறதுனாலையோ ஒரு காய்ச்சல் வந்துட்டா, சிறைப்பட்டுட்டா வாழ்க்கை அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கிறார். அப்போதான் திருப்ப திருப்ப தன்னுடைய கலாப்பட்டியிலிருந்து ஒரு மனிதனுக்கு காசத்தை கொடுத்து விட்டு வாங்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன் இந்த சமுதாயத்துல கொஞ்ச நேரத்தில் இருக்கு, கொஞ்ச நேரத்தில் இல்லை அப்படின்னு யோசிக்கிறார். நான் படுக்கையில் கிடந்த பொழுது என்னுடைய அம்மா என்னை பார்த்துக் கொண்டார்கள், பழங்கிலியாக இருந்த என்னுடைய அப்பா காத்துக் கொண்டார்கள். ஆனால் சில நேரத்திலே ரோட்டோரத்தில் கிடக்கிறார்கள் என்று யார் பார்ப்பது? புகையிலே சென்று தஞ்சமடைந்து கிடக்கிறார்களே, அவர்களை யார் கவனிப்பது அப்படிங்கிற எண்ணம் வருகிறது. அப்படி என்றால் என் வாழ்க்கை இது இல்லை, இல்லாதவர்கள், இயலாதவர்கள், நோய் தீர்ப்பவர்கள், தரித்திரத்தில் இருப்பவர்கள், இவர்களை தூக்கிவிடுவது என்னுடைய வாழ்வாக இருக்க வேண்டும் என்று யோசித்து யோசித்து அவருக்கு மண்டை போச்சு. பாட்டுக்கு போனார்கள். இவர்கள் நண்பர்களோடு சேர்ந்து அசிசியார் விரல் பாட்டுக்கு வந்து அவர்கள் எதை நினைத்தார்களோ அதை ஒரு சபையாக இருந்து கொண்டு பணி செய்ய ஆரம்பித்தார். இவர்களுடைய பணியிலே ஒரு வேகம் இருந்தது. தினமும் படைத்தார்கள், உழைத்த காசை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்தார்கள். இரவில் அவர்கள் சாப்பிடுவதற்காக வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்தார்கள். எப்பொழுது அப்பாவிடம் ஆர்கியுமெண்ட் வந்ததோ, காரசாரமான விவாதம் வந்ததோ, எப்பொழுது என்னுடைய சொத்தை எல்லாம் வைத்துவிட்டு செல் என்று சொன்னாரோ, அப்ப நான் போட்ட ட்ரெஸ் தான் உன்னுடைய தானே இந்தான்னு சொல்லிட்டு அவர் போட்ட ட்ரெஸ்ஸை கடந்து கொடுத்துக்கிட்டு வெறும் ஒரு வேகத்தில் செஞ்சுட்டார். உடனே பக்கத்துல ஒரு விவசாயி ஓடி வந்து, ஐயா தம்பி ஏன் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி தரக்க மேல போட்டிருந்த ஒரு மேல் துணி எடுத்து அவருடைய மேல போட்டுறார். அங்கிருந்து கடைசி வரை அந்த ஆடையை மட்டுமே அவர் துவைத்து கட்டி ஒரு கட்சியை மட்டும் இடுப்பிலே கட்டிக் கொண்டார். எனவேதான் பிரான்சிஸ் அசிசியாரை பார்த்தால் அவருடைய ஆடை வந்து அப்படியே ஒரு பெயரினால் கட்டப்பட்ட ஒரு கண்ணை துணியாகவே இருந்தது. கடைசி வரை அவருக்கு அது பிடித்திருந்தது. வறுமையில் இருப்பது என்று சொல்வது, எளிமையில் இருப்பது என்று சொல்வது, ஏழைகளோடு இருப்பது என்பது, வலிகளோடு வாழ்வது என்று சொல்வது, நோயாளிகளோடு நேரத்தை செலவழிப்பது என்று சொல்வது அவருக்கு பிடித்திருந்தது, அவருடைய தோழர்களுக்கு பிடித்திருந்தது. இந்த செய்தி இங்கோடு மட்டும் நிற்கக்கூடாது, எல்லா இடத்துக்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லி 5 பேரை, அவர்களில் 5 பேரை தேர்வு செய்து மொராக்கோ அப்படிங்கிற இடத்துக்கு அனுப்புறாங்க. மொராக்கோ இடத்துக்கு அனுப்புற நேரத்துல அங்கே இருந்தவர்கள் இவர்கள் சொன்ன செய்தியை கேட்கக்கூடிய இவங்க செய்யறாங்க, பணி செய்யறாங்க. அந்த பணி எதனால் வருகிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் வருகிறது. மெசியாவாகிய அவரை நீங்கள் நம்புங்கள். பழைய ஏற்பாட்டு நூலிலிருந்தே சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிதான் என்று சொல்லும் பொழுது அந்த நாட்டிலே இந்த முறைக்கூட்டத்தில் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 5 பேரை பிடிச்சு துன்புறுத்துறாங்க. நீ சொன்னதெல்லாம் பின்வாங்கணும், நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்லணும். இல்லை, நாங்கள் அனுபவித்ததை உண்மை என்று கண்டதை சொல்லாமல் இருக்க முடியாது என்று உரட்ட சொல்கிறார்கள். அதை 5 பேருமே கொடுத்தாங்க. அந்த 5 பேருமே கொடுக்கு எப்படிப்பட்ட கொடுக்கு? பிரான்சிஸ்கன் சபையில சேர்ந்தவர்கள். ஆனால் பிரான்சிஸ் அசிசியார் மட்டும் கடைசி வரை குருவானவராக மாறவே இல்லை. அவர் ஒரு திருத்தொண்டராகவே கடைசி வரை இருந்தார். ஆனால் அவரிடம் இருந்தவர்கள் 1000 திருமணத்தை பெற்று குருக்களாக இருந்தார்கள், அபிஷேகம் பெற்று குருக்களாக இருந்தார்கள். சரி, இந்த நேரத்துல தான் அகஸ்தீனின் சபையில் இருந்த ஒரு நபர் அந்தோனியா கடற்கரை துறைமுக பக்கம் வர அவர் பார்க்கிறாரு. திடீர்னு ஒரு 5 சமப்பட்டி வந்து இறங்கி அப்படின்னு போய் பக்கத்துல விசாரிக்கிறாரு. 5 குருக்கள் பிணமாக வந்திருக்கிறாங்க. அப்ப அந்தோனியாருக்கு மனசுல என்ன பட்டுச்சுன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையை அர்த்தம் உள்ளவர்கள் வாழ வேண்டும் என்றால் என் 5 குருக்களை போல நான் சாகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த பிரான்சிஸ் அசிசியார் சபையில நானும் சேரணும். உடனே பிரான்சிஸ் அசிசியாரை கான்டாக்ட் பண்றாரு. அவர் வந்து இப்படி
அப்படின்னு சொல்லிட்டு அவரை சேர்த்துக்கிறாங்க. இப்படித்தான் அந்தோனியார் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தாரு. அவருடைய வரலாறு ஒரு நீண்ட வரலாறு இருக்கட்டும். இப்படி உலகத்தை முழுவதும் ஆட்கொள்ளுகின்ற, உலகத்தை முழுவதும் ஆட்டிப் படைக்கின்ற, இன்றும் இயற்கையை பேணுவது என்றால் புனித பிரான்சிஸ் சேவியர். துறவற வாழ்வு என்றால் புனித பிரான்சிஸ் சேவியர். திருச்சபையின் ஒரு மாதிரி என்றால் புனித பிரான்சிஸ் சேவியர் என்று சொல்கின்ற ஒரு மாதிரியை இந்த உலகத்துக்கு கொடுத்த பிரான்சிஸ் சேவியர் தம்பிகளே தங்கைகளே முதலில் கிறிஸ்துவிற்கு வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கும் மாதிரியாக இருக்கிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நாம் வாழ்கின்ற இன்று வாங்க போகின்ற இந்த இயேசுனுடைய அப்பம் ரசம் இருக்கிறதே, திருப்பலியிலே இயேசுவின் உடலாகவும் இயேசுவின் திரு ரத்தமாகவும் மாறவிருக்கிறது. நற்கருணை என்றால் என்ன? நல்லா பயிற்சி இருக்கிறீங்களா? 2வது பாப்பா சொல்றாங்க. நற்கருணை என்றால் என்ன? அப்பத்தின் சத்தமா? அப்பத்தின் குணங்களுக்குள்ளும் திராட்சை ரசத்தின் குணங்களுக்குள்ளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் திரு ஆன்மாவும் இறைத்தன்மையை வழங்கி இருக்கிறபடியா அறிவிக்கின்ற ஒரு அடையாளம். இந்த அடையாளம் எதை காட்டுகிறது என்றால் அழிவை காட்டுகிறது என்று பிரான்சிஸ் சேவியர் சொன்னார். அழிவின் அடையாளம். அது எப்படி அப்பரசம் அழிவின் அடையாளம்? ஆண்டவராகிய கடவுள் தான் கடவுள் என்ற தன்மையை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக கருதாமல் அடிமையின் வடிவமெடுத்து ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்து அச்சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்திக் கொண்டார். சாதாரண கடவுள் நமக்கெல்லாம் ஆற்றலையும் வல்லமையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடவுள் நம்ம வாயிலை கடிவிடுகின்ற அளவுக்கு, நம் வாயிலை அடங்கி போகின்ற அளவிற்கு தன்னை தாழ்த்திக் கொண்ட கடவுள். கடவுள் நற்கருணை என்பது கடவுளிடம் இருக்கின்ற தாழ்ச்சியை காட்டுகிறது. இதை தெரிந்த தம்பிகளே தந்தைகளே, அப்பா சொல்லுகின்ற பொழுது தாழ்ச்சி வேண்டும். கடவுளே தன்னை தாழ்த்திக் கொண்டார். ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது தாழ்ச்சி வேண்டும். மணி 7 ஆச்சு, எங்கே மொபைல் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னார். தாழ்ச்சி வேண்டும். மக்களை எனக்கு தோசை இல்லை, எனக்கு இட்லிக்காய் இருக்குன்னு சொன்னா எனக்கு தமாசை வேணும் அப்படின்னு கடைபிடிக்கக்கூடாது. தாழ்ச்சி வேண்டும். கடவுளே தன்னை இந்த அளவுக்கு தாழ்ச்சி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நற்கருணையை பெறுகின்ற நாம் ஒவ்வொருவரும் தாழ்ச்சியுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று புனித அசிசியார் சொன்னார். 2வதாக புனித அசிசியார் அவருக்கு கொடுக்கின்ற பாடம் என்ன தெரியுமா? நற்கருணை என்பது நம்முடைய புறங்களை கடந்து ஒரு அறிவு இருக்கிறது. நம்மை அப்போது தூக்கி காட்டுவதில்ல, இது என் உடல் சொல்லுவார். அப்படி சொல்லுவோம். நம்ம கண்ணில் எது தெரியும்? வெள்ளை நிறத்தோட அப்பந்தான் தெரியும். அது தொட்டு தொட்டா கோதுமை மாமனால செய்யும். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ரசத்துல வந்து திராட்சை ரசம் டேஸ்ட் தான் இருக்கும். இது மனிதர்கள் இந்த உடலால் அனுபவிப்பதை கடந்து கொண்டிருக்கிறது. ஐம்புலன்களை கடந்த ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதை மனிதர்களை உணர்கின்ற ஒரு அனுபவம் தான் நற்கருணை என்று சொன்னார். எனவே பார்க்கிறதுக்கு உள்ளதற்கு அப்பந்தான், ஆனால் உள்ளே இருப்பது பிரசன்னமாக இருப்பது இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடலும், இந்த ரசத்தில் இருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு ரத்தமும் என்ற 2வது போதனையை புனித அசிசியார் எல்லாருடைய இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நெறிவாழ்த்து வழிநடத்துவாராக. இதுதான் மன்னிப்பு. இந்த மன்னிப்பு நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொல்ல கடவுள் அருள் பணியாளர் வழியாக இந்த மன்னிப்பை வழங்குகிறார். நாமும் திருப்பலியை ஒப்புக் கொடுக்க இந்த திருப்பலியின் வழியாக இயேசுடைய உடலையும் இரத்தத்தையும் நம்முடைய கையிலே வாங்கி நாம் உட்கொள்ள தகுதியுடையவர்களாக மாறுகிறோம். எனவே பிரான்சிஸ் சேவியர் தருகின்ற 3வது பாடம் திருப்பலி கொண்டாட்டம் எப்பொழுதும் தூய்மையோடும் தகுதியோடு கொண்டாடப்பட வேண்டும். 4வதாக இன்னொரு படிப்பினை கொடுத்தார். என்ன படிப்பினை என்றால் குருக்களுக்கு மரியாதை. பிரான்சிஸ் சேவியர் அப்படி இயேசு கிறிஸ்துவை அவ்வளவு நெருக்கமாக அனுபவித்தார். இறுதி நாளிலே அவர் இயேசுவோடு ஜெபத்திலே எவ்வளவு பண்ணினார் என்றால் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த 5 காயங்களையும் தன்னுடைய கைகளிலும் தன்னுடைய கால்களிலும் தன்னுடைய
குருவாக மாறவில்லை என்று சொன்னார். ஏன் மாறவில்லை என்றால் அவரிடம் அவ்வளவு தாட்சி இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உடலை கையிலே தாங்குகின்ற அந்த கரங்களுக்கு நான் தகுதியில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை நான் தூக்கி பிடிக்க எனக்கு தகுதியில்லை. அதை தூக்குகின்ற தொடுகின்ற குருக்களுடைய கரங்கள் அவ்வளவு புனிதமானவை என்று சொல்லிக்கொண்டு தன்னோடு நின்ற தன்னுடைய நண்பர்களை எல்லாம் குருக்களாக்கியவர் இவர் குருவானவராக மாறவில்லை. எப்பொழுதெல்லாம் அவர் வாய்ப்பு கிடைத்ததோ அப்பொழுதெல்லாம் குருக்களுடைய கரங்களை தொட்டு முத்துவாரையுடைய தன்னோடு இருந்த நண்பர்கள் ஆகிய சபை குருக்களுடைய கரங்களை தொட்டு முத்துவாரையுடைய அவர் குருவானவராக மாறவில்லை என்று அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த குருக்களுடைய கரங்கள் வழியாக இந்த நற்கருணை என்பது இயேசு உடலும் ரத்தம் உருவாகிறது. எனவே அவருடைய கரங்களை நாம் எப்பொழுதும் நாம் மரியாதையோடு பார்க்க வேண்டும் என்ற ஒரு பக்தி அனுபவத்தை மக்கள் மத்தியிலே பரப்பினார். ஏனென்று சொல்வதை இவரை பின்பற்றியவர்களே அனுபவித்து காட்டியிருக்கிறார்கள். புனித கிளாரமா என்று சொல்லக்கூடியவர் பிரான்சிஸ் அசிசியால் உருவாக்கப்பட்ட சபையிலே வந்தவர். அவர் அவர்கள் எதிர்நாட்டு படைகள் போரிட்டுக் கொண்டு வருகிறது. அப்பொழுது இந்த படையை எப்படி தடுப்பது என்று தெரியவில்லை. ஓடி சென்றார். அக்கறை ஸ்தாபனம் இருந்தது. கதிர்பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பிடித்தார்கள். எதிரி படை திக்குமுக்கால் ஓடியது என்று காரணமுடைய வாழ்க்கை சட்டத்தை சொல்கிறோம். புனித அந்தோனியார் ஒரு முறை சவால் விட்டார். நீ நற்கருணை அந்தோனியார் பிரான்சிஸ் சபையிலிருந்து வந்தவர். நீ நற்கருணை என்று சொல்கிறீரே, அது என்ன பெரிய வல்லமையா என்று கேட்டார். அங்கே ஒரு போட்டி வருகிறது. அப்பொழுது ஒருவன் போட்டி போட வந்தவன் தன்னுடைய கழுதைக்கு 3 நாள் உணவு கொடுக்காமல் பட்டினி போட்டுவிட்டு பிடித்து வருகிறார். இதோ இப்பொழுது நான் ஒரு குட்டை நிறைய புல்லும் தானியங்கள் வைக்கிறேன். என் கழுதை உன் நற்கருணையை பார்க்கிறதா இந்த உணவை பார்க்கிறதா என்று பார் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் கூடி நிற்கிறார்கள். போட்டி நடக்கிறது. அப்பொழுது கழுதையை கொண்டு வசித்திருந்த கழுதையை கொண்டு உணவுக்கு முன்னால் கொண்டு வருகிறார். அந்தோனியா கதிர்பாத்திரத்தில் நற்கருணை எடுத்துக் கொண்டு வருகிறார். அப்பொழுது அந்த கழுதை உணவை விட்டுவிட்டு நற்கருணையின் பக்கத்திலே தெண்டரிட்டு விளங்கியது என்பதை எல்லோரும் கண்டு இறைவனின் பிரசனத்தை அனுபவித்து ஆச்சரியமடைந்தார்கள். இந்த அனுபவத்தை தன்னிலே பெற்றிருந்த பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய சந்ததியினருக்கு தன்னை பின்பற்றியவர்களுக்கு இந்த அனுபவத்தை கொடுத்த அந்த பிரான்சிஸ் அசிசியார் குருவானவராக மாறாமல் குருக்களுடைய இயேசுவுடைய திருவுடலையும் திருவத்தத்தையும் தாங்குகின்ற கரங்கள் அவ்வளவு புனிதமானவை. எனவே குருக்களை தேடுகின்ற மதிக்கின்ற பராமரிக்கின்ற கடமை இறைமக்களுக்கு இருக்கிறது என்ற ஒரு 4வது
பெற்றோருக்கும் வயது மூத்தோருக்கும் கீழ்ப்படித்து அவர்களை மதித்து வாழும் அறிவிலும் கல்வி அறிவிலும் சிறந்த எதிர்காலத்தில் சிறந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ வரமல்ல வேண்டும். இன்று எமது முதல் திருவிருந்து திருப்பலியில் எமக்காக ஜெபித்து என்னை ஆசீர்வதிக்க வந்துள்ள அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பங்கிடை மக்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உமது அருளையும் ஆசியையும் நிறைவாக பெற்று உமக்காக சான்று பகிர்ந்திட வாழ்ந்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நிறைவாக அருள்பவரே எம் இறைவா, எமக்கு விசுவாசத்தை கற்று தந்து உம்மை தினமும் ஆர்வத்தோடு பெற்று வளர்ந்து உம் பாரம் சேர்ந்துள்ள எம் முன்னோர்களுக்கு நித்திய வாழ்வை கொடையாக தந்திட வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். சன்னிதானத்திலே வந்து எங்களுடைய பல்வேறு தேவைகளையும் தனிப்பட்ட தேவைகளுடைய பாதையில் ஒப்புக் கொடுத்திருக்கின்றோம். ஒவ்வொன்றையும் நிறைவாக ஆசிரியத்து ஏற்றிருத்து அவற்றை எங்களுடைய வாழ்வில் சிறப்பாக பெற்றுமைகள் அருள் புரியும். நாங்கள் இன்றும் இறைவனோடு இணைந்து அவரோடு ஒன்றித்து அவருடைய மதிப்பீடில் வாழ்வாக மாற்றி உங்களுடைய இறையாட்சிக்கு சார்பு வந்து என்றும் ஒரு பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மகிழ எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்மை கொண்டாடுகின்றோம். உங்கள் கருணை
மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய குடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, இன்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பரிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பரிபொருளாக முதல்ல தம்மையும் ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆவி முதன்மை வானதூதரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்தியது கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்வதன் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருவை நினைவந்தரிடம் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தரணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டவரே, இன்றைய நாளில் உண்மை முதலாக உண்ண வருகின்ற உட்கொள்ள வருகின்ற அன்பு பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதியும். உயிர் திறந்த நோக்குடன் தீர்ப்புள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோடு ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருளும் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவை இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதி மட்டுமே மனிதல்ல திருவிழம் கொள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தரும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். வாழ்த்து. நமது ஆண்டவர் இயேசு இவரையும் உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி வரும் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிறை வாழ்வளிப்பதாக.
நல்வாழ்த்துக்களை அருட்தந்தைகளோடு இணைந்து உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதற்கு அவர்களே, இந்த நாள் சிறப்பாக அமைந்திருந்தது. இந்த நாளில் இந்த 3ஆம் நாள் திருப்பலியில் தலைமையேற்று நமக்காக இறைவேண்டல் செய்து இறை ஆசிரியர் பெற்றிருந்து பிள்ளைகளுக்கு முதல் நற்கருணை விருந்தை வழங்கியவர்கள் நமக்கெல்லாம் நன்கு அறிந்த நம்முடைய மறை மாவட்டத்தில் முதன்மை செயலராக இருந்து மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு அளவரிய பங்காற்றி கொண்டிருக்கின்ற பேரருட்படி அந்தோணி என் முத்து அவர்கள். தந்தை அவர்கள் மிகவும் ஒரு நல்ல மனிதர். அதோடு மட்டுமல்லாமல் சரியான வழிகாட்டி. தந்தையினுடைய பங்களிப்பு மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் மிக பெரிதாக இருக்கிறது. உண்மையில் உறுதியாக நிற்கக்கூடிய நல்ல தந்தை. எனவே இந்த நாளில் நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று இந்த திருப்பலிக்கு தலைமை தாங்கி நம்முடைய அருமையான பிள்ளைகள் 31 பேருக்கும் முதல் பெருவிருந்தை வழங்கி இருக்கின்றார்கள். நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று வந்தமைக்கு தந்தை அவர்களுக்கு பரக்குன்று பங்கின் அறுப்படை பேரவை சார்பிலும் பங்கு இறைமக்கள் சார்பிலும் வந்திருக்கின்ற விருந்தாளர்கள் சார்பிலும் நெஞ்சாத நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். தந்தை அவர்களுக்கு பங்கு பேரவை துணைத் தலைவர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் பகிர்ந்தளிப்பவர்களாக இருக்கின்ற மைய சிந்தனையில் இயேசுவின் திருவுடல் திருவிழா திருவிழாவாகிய இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு மிக சிறப்பான சிந்தனையை வழங்கியவர்கள் நாம் அனைவரும் நன்கு அறிந்த நம்முடைய நாஞ்சில் கத்தோலிக்க கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய ஆளாளர் அருள்படை ஸ்டீபன் அவர்கள். தந்தை அவர்கள் இன்றைய மறைவுரையில் தன்னுடைய துறையான உளவியல் அடிப்படையிலும் விவிலிய பகுதிகளை மேற்கோள் காட்டியும் இந்த ஆண்டு புனித பிரான்சிஸ் அசிசியாரினுடைய ஜூபிலி ஆண்டு. இந்த ஆண்டில் புனித பிரான்சிஸ் அசிசியாரினுடைய வாழ்வில் எவ்வாறு நற்கருணையினுடைய பங்களிப்பு, அதோடு அவருடைய ஆன்மீகம் எப்படி இருந்தது, பணியின் அடிப்படையில் நற்கருணை, தூய்மை மற்றும் பல்வேறு நிலைகளில் ஆண்டவர் அவரை எவ்வாறு உருவாக்கினாரோ அதே போன்று நம் பிள்ளைகளும் உருவாக வேண்டும் என்பதை தன்னுடைய மறைமுறையின் வழியாக மிக சிறப்பாக எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் வளர்வதற்கு இனிமையானவர், நல்ல மனிதர். இந்த நாளில் நம் அழைப்பை ஏற்று நமக்காக இந்த நாளில் சிறப்பான ஒரு மறைமுறையை வழங்கியிருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு பரக்குன்று பங்கின் அறுப்படை பேரவை சார்பாகவும் பங்கு இறை சமூகம் சார்பாகவும் வந்திருக்கிற அன்பான விருதாளிகள் சார்பாகவும் நெஞ்சான நன்றிகளையும் வாழ்த்துகளையும் ஜெபங்களையும் உரைத்தாக்கி வருகின்றோம். தந்தை அவர்களுக்கு பேரவையின் செயலர் திரு ஸ்டீபன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். இந்த நாளில் நம்மோடு திருவிருந்து தரக்கூடிய கவியினுடைய உறவினராக இருக்கக்கூடிய தந்தை அருள்ராஜ் அவர்கள். தந்தை அவர்கள் தந்தை அவர்கள் மலங்கிற டயசிஸை சார்ந்தவர்கள். இப்பொழுது சூரியத்தோடு பங்கினுடைய பங்கு தந்தையாக இருக்கிறார்கள். மலங்கிற கத்தோலிக்க காலேஜினுடைய தாளாளராக முன்பு பணியாற்றியவர். எனவே இந்த நாளில் நமக்காக பிள்ளை வாழ்த்துவதற்காகவும் வந்திருக்கின்ற தந்தை அவர்கள் நெஞ்சாத வாழ்த்தி அவர்களுக்காக சொல்கின்றோம். தந்தை அவர்களுடைய வருகைக்கு நன்றி. தந்தை அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக பேரவையினுடைய துணை செயலர் திரு டேவிட் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். அன்பர்களே, இன்று மாலை மலையாள திருப்பலியானது நடைபெறும். 4:30 மணிக்கு ஜெபமாலை, புகழ் மாலை, 5 மணிக்கு திருப்பலி. திருப்பலியை தலைமை தாங்கக்கூடியவர்கள் அருள்மணி ராம், வள்ளவிலை பங்கு தந்தை, சிறப்பு விருந்தினராக அருள்மணி ஜோமி வருவார்கள். எனவே அன்பர்களே, மலையாக மொழி பேசக்கூடிய நிறைய மக்கள் ஒன்றிணைந்து இத்திருப்பலியை சிறப்பாக சிறப்பிக்கும்படி இவர்களை ஒருங்கிணைப்பதற்கு வழிபாட்டு விருந்தினரை அன்போடு அழைக்கின்றேன். அன்பர்களே, இரவு 7 மணிக்கு சரியாக இரவு 7 மணிக்கு மறைவில் என்ற ஆண்டு விழா கலை நிகழ்வுகள் நடைபெறும்.
பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றேன். இன்று முதல் திருவிருந்து பெற்ற பிள்ளைகளை அனைவரும் இணைந்து வாழ்த்துவோம். பிள்ளைகள் உங்களுடைய ஆர்வம் குன்றாமல் இருக்க வேண்டும், தொடர்ந்து திருப்பலிக்கு வர வேண்டும். அதோடு நற்கட்டளை ஆண்டவர் மீது பக்தி நாளுக்கு நாள் வளர வேண்டும். அதற்காக அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இப்பிள்ளைகளை சரியான விதத்தில் பயிற்சித்தவர்கள் நம்முடைய பங்கில் அருள் சகோதரிகள் மிக சிறப்பாக பிள்ளைகளை பயிற்சித்திருக்கிறார்கள். அருள் சகோதரிகள் அவர் அனைவருக்கும் நெஞ்சார நன்றிகளும் வாழ்த்துகளும். அருள் சகோதரி ஜோஸ்பின் சிரோமணி அவர்கள் 2 மாதங்கள் நம்முடைய பங்கில் பணியாற்றி வேறு இடத்திற்கு செல்ல இருக்கிறார், கும்பகோணத்திற்கு செல்ல இருக்கிறார். எனவே இந்த 2 மாதங்களில் பிள்ளைகளுக்கு நல்முறையில் இந்த முதல் திருவிருந்து தயாரித்தார்கள். அதிகாலையில் சோமாரி சொல்ல வைத்து அதன் பிறகு பிள்ளைகளுக்கு சரியான விதத்தில் பயிற்றுவித்திருக்கிறார்கள். எல்லா சகோதரரும் பிள்ளைகளுக்கு அத்துபடி. எனவே சரியான விதத்தில் தயாரித்த அருட்சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எனவே பணி மாதல் பெற்று செல்லக்கூடிய அருட்சகோதரி அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். அருட்சகோதரி அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக பேரவை துணைத் தலைவர் திரு தோமஸ் அவர்களை அனுப்புவார்கள். இதுவரை ஒப்படைக்காதவர்கள் இன்று மாலைக்குள் அன்பிய பொறுப்பாளர்களிடம் ஒப்படைக்கும்படி அன்போடு அழைக்கின்றேன். இதை பொறுப்பாளர்கள் கவனத்துடன் செயல்படுத்த உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய தினத்தை சிறப்பிக்கின்றவர்கள் அங்கேயை சார்ந்த வினேஷ் அபிஷாம் ரூபாய் 5000, யோகன் அங்கேயை சார்ந்த சிசில் ராஜ் சுனிதா ரூபாய் 3000, யோகன் அங்கேயை சார்ந்த விஜய் ஜெனிமா ரூபாய் 1000, அஜிஷ் குமார் ரூபாய் 2000 எனும் விடுபட்ட அவர்களுடைய பெயர்கள் அடுத்த இன்றைய நாளில் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பு பிள்ளைகள் முன் வரும்படி அழைக்கின்றேன். மறைவு தொடக்கத்தில் தந்தை ஸ்டீவன் அவர்கள் அருமையாக சொன்னார். உங்களுடைய மகளிர் தந்தைக்கு சிறப்பாக வாழ்த்து தெரிவிக்கணும். 2 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களை மிக சிறப்பாக பொறுமையான மனுஷனை உறுதியான மனிதர் எல்லாருடைய ஏச்சும் பேச்சும் கேட்டுக்கிறாரு. யாரையும் மனவர்த்தப்படுத்த மாட்டார். ஆனால் சரியான பாதையிலே பங்கை நல்ல முறையிலே வழிநடத்துவதற்கு ஜெபித்து ஈடுபடுத்தி தனியை அர்ப்பணித்திருக்கின்ற நல்ல தந்தை. இந்த நேரத்தில் நான் பங்கு மக்களாக உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள். ஏன்னா இந்த பங்கில் இருக்கிற நிலவாத பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சிறு சேமிப்பு தொகையில் இன்னும் பல லட்சம் பேர் நாம் கடன் பட்டு இருக்கிறோம். வெளியில் உள்ளவங்களுக்கு கொடுக்கிட்டு காசு கொடுத்தவங்க. நான் இந்த நாட்களில் மறை மாவட்டத்தின் சார்பாக நிர்வாகங்கள் சார்பாக பல முறை பேரவையோடும் இந்த வங்கி குழுவோடும் சேர்ந்து பேசியது கொண்டு இது சார்பாக தொடர்ந்து அதற்கான முயற்சி மேற்கொண்டு இருக்கின்றோம். யாரோன்னு சொன்னாங்க, எவ்வளோ பெரிய வலிமையான பங்கு, பெரிய எது நினைத்தாலும் ஒரு குறைந்த இவ்வளவு நாள் இந்த பிரச்சனையை கொண்டு சொல்லிட்டு தேவையில்லை. நீங்கள் நினைத்தால் இதற்குள்ளேயே முடித்திருக்கலாம். ஆனால் இன்னும் அது கொடுக்காதவர்கள், அதாவது பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம இருப்பது மிக தப்பு. ஒரு சமூகத்திற்காக இறை மக்களுக்கு இந்த பங்கு இறை சமூகம் ஜேம்ஸ் தோங்கர் அடிகளாருடைய அந்த ஆன்மீகத்தினை வளர்த்தெடுக்கப்பட்டு இன்றும் ஆண்டவருக்கு சார்ந்து வருகிறது. இயேசு திருதி ஆண்டவருக்கு சார்ந்து வருகிறது இந்திய சமூகமாக இருக்கிறது. உங்களுடைய தொடர்ந்த பணியின் மூலமாகவும் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக சிறப்பான அருள்படைகளை பெற்று மகிழ இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அனைவரும் நன்றி தெரிவிப்பார்கள். ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உங்கள் திரு ரத்தத்தினாலே உடலில் உட்கொள்வது உமது இறை தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. அன்பிலும் அமைதியுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பதி நிறைவேறிற்று. சுவாசம் நீயே இறைவா, நேசம் நீயே தலைவா, என் இதய கோவில் தன்னில் உன்னை நான் காணும் வரம் தாயோ தேவா, என் கண்ணீரும் மாயுமோ நாதா. இறைவா இறைவா, இன்றும் என் சுவாசம் நீயாக வேண்டும். இறைவா இறைவா, உந்தன் மடி சாய்ந்து விழி மூட வேண்டும். சுவாசம் நீயே இறைவா, நேசம் நீயே தலைவா, என் இதய கோவில் தன்னில் உன்னை நான் காணும் வரம் தாயோ தேவா, என் கண்ணீரும் மாயுமோ நாதா.
திருப்பாதங்கள் மாயையான உலகுதனில் மயங்கும் பொழுது மதியை தந்து மார்போடு அணைக்கும் கரங்கள் உம்மில் தஞ்சம் தருவாய் நீயே தஞ்சம் இறைவா உம்மில் தஞ்சம் தருவாய் நீயே தஞ்சம் இறைவா இனி மௌனமாயன் படகில் மயங்கும் மன்னவன் நீயே இனி தன்னை தந்து வாழ வைக்கும் சுவாசம் நீயே இறைவா 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 சுவாசம் நீயே இறைவா நேசம் நீயே தலைவா என் இதய கோவில் தன்னில் உன்னை நான் காணும் வரம் தாயோ தேவா என் கண்ணீரும் மாயுமோ நாதா இறைவா இறைவா என்றும் என் சுவாசம் நீயாக வேண்டும் இறைவா இறைவா உந்தன் மடி சாய்ந்து விழி மூட வேண்டும் சுவாசம் நீயே இறைவா நேசம் நீயே தலைவா என் இதய கோவில் தன்னில் நீ வாழ்வையே அற்புதமாய் மாற்றிவிட்டாய் நீ வாழ்வையே அற்புதமாய் மாற்றிவிட்டாய் கவலைகள் போக்கிடவே வேண்டி வந்தோம் இறைவா கவலைகள் போக்கிடவே வேண்டி வந்தோம் இறைவா கண்ணீரெல்லாம் துடைத்து உந்தன் கரம் கொடுத்தாய் நாதா என் கண்ணீரெல்லாம் துடைத்து உந்தன் கரம் கொடுத்தாய் நாதா இனி எப்போதும் உந்தன் சந்நிதியில் ஆனந்தம் ஆனந்தமே இனி எப்போதும் உந்தன் சந்நிதியில் ஆனந்தம் ஆனந்தமே பரக்குன்று ஆலயத்தின் திரு இருதய இறைவா அனைத்தையும் படைத்த என் இறைவா சரித்திரத்தின் தலைவா அனைத்தையும் படைத்த என் இறைவா சரித்திரத்தின் தலைவா என் கர்வங்கள் போக்கிட வந்துதித்தாய் என் கர்வங்கள் போக்கிட வந்துதித்தாய் முள்முடி சுமந்தவரே முதற் பொருளாய்